यस्याभवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यतोऽन्नं स्तम्भेवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं धूमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तरूपं व्यामोहदस्यैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषत्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणो मुनीश्वरं श्रीरङ्गे दैरीन्द्राकरुणया असौ स्यादिप्रेक्षितं चादर्शी नरसिंहकार्यमुनिः पदाम्बुजैर्निरन्दान् दीक्षान्तिदयादिविश्वमुनेः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गधरारियो जुगदे श्रेयो विदिवसं श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरचरतिगुणा संयमीन्द्रेण कृष्णन्यस्तात्मानन्दसंज्ञे नरहरिजनचिद्योगिनेतत्प्रसादात् प्राच्यं श्रीरङ्गकार्यप्रभवेत्पत्तेः प्राप्तलक्ष्मीन्दसंवास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षराय श्रीरङ्गनायणभोगीन्द्रविष्णुं लक्ष्मीन्दसंवदते करुणैकपात्रं श्रीरङ्गवीरमुराश्रवावहृत्यं वेदान्तदेव्ययतीन्द्रम् अहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिजनचित् सङ्गभूकार्याभ्यां कारुण्यार्चिर्भूमेर्विभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वविसर्जिता सङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदव्याख्यातमीडे श्रीमद्रङ्गचरारि योगि संयमराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुत्वहाद्यसर्वेत्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशिकैते कारुण्यवीक्षास्पदम् देवेरङ्गदुशीलदासनवसं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गचरारि योगिजनन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गचरारि वीरविराट्लब्धागमान्तद्वयम् ईशाडम्ब विवर्जितं स्वगुणैर्बान्धं महत्त्वं सदं वन्दे वत्सविभूषणं मुदवरं श्रीकृष्णमास्यं तदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणसुधाग्र्यं नारायणाद्यैर्विदुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः शिवस्य चिन्ननिश्चेभ्यः नमोक्तिमदीमहे दुःखत्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रदाम् உந்துவதைகளில் தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் சந்தங்குமழும் குழலி கடை நிறைவாய் வந்தெங்கும் கூறி அழைத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்கால் பெயினங்கள் கூவினான் கந்தார் விரலையுன் மைத்துனன்றே பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கீழ்பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறிஞ்சி சொல்லி அங்க கிருஷ்ணனுடைய தோப்பனான நந்தகோபனையும் தாயாரான யசோதை எழுப்பி இது பண்ணா. அப்ப பெருமாள் எழுந்துக்கல. அப்புறம் அவளுக்கே தோணிது, நம்ம கொஞ்சம் முறையை மாத்திட்டுமே, எப்பவுமே பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா புருஷகார பூஜையான பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும். அதனால திடீர்னு இவளுக்கு ஞாபகம் உடனே சரி திருவாளுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமானவள் நப்பின்னை அவதான அதாவது ரொம்ப சாஸ்திராத விஷயங்கள்லாம் திடீர் விஷயங்கள் சாதியாகும். பரமபதத்துல எழுதிருக்கிற திருவாளுக்கு பெரிய பிராட்டியார்
பூமி தேவி, நீலாதேவி, இவ 3 பேரும் அங்க பரிசீலனை பண்ணப்ப அங்க பெருமானை கூட இருக்கான். அப்புறம் வியூகாவதாரம் திருப்பார்கடல பெருமாள் இருக்க அங்க யாரா அப்படின்னு சொன்னா அங்க பெரிய பிராட்டியாரும் பூபிராட்டி மட்டும்தான் இருப்பா. அங்க நீலாதேவி இருக்க மாட்டான். விபவாதத்துல ராமாவதாரத்துல பிராட்டி சீத்தை மட்டும்தான் இருந்தான். கிருஷ்ணாவதாரத்துல நப்பின்ன இருந்தான். ஆக விபவாதத்துல ஒரு பிராட்டிகள் தான். ஆக இப்போ அப்படி அந்த முறையில இங்க நப்பின் எழுப்பினார்னா அவள்கிட்ட அது மூலியமா போனதான் பெருமாள் எழுத்துப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ நப்பினி எழுப்பான்னு சொல்லி விசேஷமான அர்த்தங்கள் சொல்றார். அப்படிப்பட்ட இந்த பாசுரமானது பாஷ்யக்காரர் உகந்த பாசுரம். அதை 2 பேரும் அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஏற்றம் உண்டு. நாயகனாக இருக்கிறதால அவர் அந்த பாசுரம் 2. அடுத்தது புனிதார பூதியாக இருக்கக்கூடிய பிராட்டி சொல்றதுனால இது 2 பேரும். விசேஷார்த்தங்கள்லாம் அந்தந்த உபன்யாசத்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக தன் நெச்சாதன் ஆழ்வார் கூறத்தாழ்வான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண புகுந்தவராக இப்போ திருப்பி தன்னுடைய தன்னை நைச்சாந்தனம் பண்ணுகிறார். அம்ஹா பிரசக்ஷ விநிகிருஷ்ய திசோத்யம் புத்தி யாபூய விஸ்வமசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குணகணான் அபிநாகமர்கா துத்பாதயோர் இடகமாத்திர சிராநிமக்னா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தன்னுடைய நைச்சாந்த பதத்துக்கு ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தையும் நைச்சாந்தம் பண்ண இந்த ஸ்லோகத்தையும் ஏன்னா தன்னுடைய பாபமானது அப்படிப்பட்டது. ஒரு ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மங்கள், எத்தனை ஜென்மங்கள் தெரியாது. ஆக அந்த பாப்பத்தினுடைய வசத்தினால நாம அறிவிழந்து கிடைக்கும். அதுல ஏதோ ஒரு சுகிருதம் பண்ணிருக்கிற விசேஷத்துல அதை பெருமாளா பார்த்து அந்த சமயத்துல நமக்கு ஆச்சார சம்பந்தத்தை உண்டு பண்ணி அந்த ஆச்சார உபதேசத்தினால நாம் கடையேறுவதற்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம். அதனால நம்ம ஞானம் வழங்கி போது என்னடா காரணம் அப்படின்னு சொன்னா அனாதியான பாப்ப வாசனையால் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அனாதியான பாப்ப வாசனைய உடைய நான் எப்படி உங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஆக உங்க ஸ்தோத்திரம் அடையறதுக்கு தடையாகிறதுல இந்த பாப்பம் தானே. ஆக இந்த புழுதி பந்தங்கள் எல்லாம் போக்கணும். அதான் ஆழ்வார் சாகிட்டு பாவமே செய்து பாவியானே சாகிற ஒரு பிறவி இல்லை, பிறவி தோறும் பாவத்தை பண்ணியே இப்படியே இந்த ஜென்மம் எடுத்துருக்கு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல ஜனுஷானு பத்தம் அப்படின்னு சாகிறேன். ஜனுஷானது பிறக்கிறது, அது பிறப்போடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கு அனுபந்தம். அது தொடர்ந்து வருது, பிரிக்க முடியாது, அப்படி தொடர்ந்து வந்து சாய்கிறார். அதுக்கப்புறம் சொல்றேன், இப்படி பாவப்புயலா இருக்கிற எனக்கு என்கிட்ட ஒரு ஏதாவது நல்ல குணம் இருந்தா அதை வச்சுட்டு உங்ககிட்ட வரலாம். அப்படியே அதனால ஆதாய சத்குண கணான்னு அபிநாகம் இருக்கா. ஏதாவது நிறைய குணங்கள் இருக்கு, கல்யாண குணம் நிறைய இருக்கு, 1வது நல்ல குணம் இருக்குமே அப்படின்றதுதான் இங்க. அந்த ஒரு நல்ல குணம் இல்லையே. அதாவது அந்த அப்படின்ற சப்தத்தினால நல்ல குணம் 1வது இருந்தால் தேவையாச்சே. அதனால எங்க எனக்கு அந்த கல்யாண குணம்லாம் வரப்போறது, அதுக்கு எதனால அந்த பாப்பம் இருந்தாலும் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக ஆழ்வார் அனுசந்தாவில் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவேன் ஆகிலும் உன்னை விட்டொன்று ஆற்றுகில்லை
அப்படின்னு தன்னுடைய தன்மையை புரிஞ்சுட்டு அப்படி இருந்தா கூட எனக்கு ஒன்றை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அங்க பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த 85வது ஸ்லோகத்தினால அடுத்தது 86. ஜானே அதவா கிமஹமங்க எதேவ சங்காத் அங்கீகரோபி நதிமங்களமன்யதஸ்மத் தேனத்வமேன மமுரீ பிரவீகுரேஷு ஜனம் சேத் நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்டித். அதாவது சரணாகதி ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசா கோப்துத்வ வர்ணம் ததா அப்படின்ற ரீதியில 5 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 அங்கங்கள்ல கார்பண்யத்தை இங்க பிரதானமா செய்கிறேன். அதாவது கார்பண்யம் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா எம்பெருமானுடைய கருணையானது ஒருத்த மேல வேணும் அப்படின்னா அவன் கார்பண்யம் உள்ளவனா இருக்கணும். கார்பண்யம்னா என்ன? எதையும் செய்வதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கணும். அவன் சாதாரணமா நன்னா அவனை ஆளை பார்க்கும்போது நல்லா வாட்டுசாட்டமா இருக்கான், நல்ல கைகாலெல்லாம் ஒன்றும் குறவே இல்லை, ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான். நாம என்ன பண்ணலாம், அவனை அப்படி பார்த்து இல்லை போயிட்டு வா அப்படின்னு. அதே ஒருத்தர் கைகால் இல்லாம ஏதோ அது தலையில ஊந்துட்டே வரான், அவனை பார்த்தா பரிதாபப்பட்டு ஒரு 2 ரூபாய் 1 ரூபாயை கொடுக்குறோம். சத்தம் அந்த கைகாலை வச்சு நீ குழைக்க கூடாது, பிச்சை எடுக்க வரையா அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அவங்ககிட்ட கருத்தை பிறக்காது, ஆனா சக்தி இல்லாதவங்கிட்ட கொஞ்சம் கருணையாவது சுரக்கும் இல்லையா? ஆனா எம்பெருமானுடைய கருணை வரணும்னா நாமெல்லாம் கார்பண்யம் உடையவர்களா இருக்கணும். இந்த கார்பண்யன்ற அங்கம் உடையவர்களா இருக்கணும். அதுதான் இங்க அங்க எம்பெருமானே அதுவா அல்லது அகம் அறியேன் கிஞ்சானே என்ன அறிவேன் தங்காத்து உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தத்தால் அங்கீகரோஷி அரியனை திருவுள்ளப்படுகிறாய் என்கிற எது யாதொன்று உண்டோ அஸ்மாத்தி இதைவிட அந்நியன் மங்களம் வேறு நன்மை நகியவ இல்லவே இல்லை என்றோ ஏன அந்த சம்பந்தத்தால் தேவரீர் ஏவம் ஜென்மம் இந்த ஜந்துவை உறங்கி குருஷே சேத் திருவுள்ளப்பட்டீரானால் அமுதா இந்த ஜந்துவை விட கட்சித்து மற்றொருவன் யுக்ததமாக சிறந்த யோகியாக நபவதி ஏவ ஆவது இல்லவே இல்லை. அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்க அதுதான் ஆண்டாள் சாய்கிறார். உன்னோடு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சாய்கிறார். அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்க இத்த வச்சுட்டு பெருமாள் இந்த ஜீவாத்மாவை எப்படியாவது அவனை கரையேற்றணும் அப்படின்னு திருவிழப்படுற. அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானுடைய கிருபை நமக்கு வந்துட்டோம்னா அதை விட பாக்கியம் பெற்றவங்க யாரும் இல்லை. கார்பண்யம் என்ன அப்படின்னா கிருபாஜனக கற்பன விருத்தி. எம்பெருமானுடைய கருணையானது நம்ம விரும்படியாக பண்ணக்கூடிய தன்மையுடையதுதான் கார்பண்யம்னு பேர். இப்போ ஒரு தாய்க்கு 5-6 குழந்தைகள் இருக்கா, எல்லாம் சாமர்த்தியமா இருக்கு. ஒரே குழந்தை மாத்திரம் அது ஏதோ குழந்தையிலேருந்தே அதுக்கு ஒரு அங்கத்துல குறைவு இருக்கு, அதனால அப்படியே சோர்ந்து கொடுக்கும். அது எதுக்கும் இல்லை, அந்த குழந்தைகிட்ட அம்மாவுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தியா இருக்கு. மீதி பசங்கள்லாம் நான் அவங்ககிட்ட மாதிரி ரொம்ப பாசமா இருக்கேன்,
கேட்க மாட்டான். ஏன்னா இருந்தால் கூட மனசுல போடும். அதே மாதிரி சக்தியே இல்லாத விஷயத்தான் எம்பெருமானோட கண்ணு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவன் சாமர்த்தியமா படிச்சுட்டு அவன் மாதிரி இருந்தாங்க பெருமாள், அது அனுகூலம் பண்றது விஷயம் வேற. ஆனா இந்த மாதிரி அசக்தியான விஷயத்த பெருமாள் பண்ண உபகாரம் பெரிய உபகாரம். அதுதான் பெரியாழ்வார் சொல்கிறார், நன்மையை தீமைகள் ஒன்றும் அதிகம், எனக்கு எதுவுமே நல்லது கெட்டதுன்னு தெரியாது, நான் ஏதோ ஒரு இதுவா இருக்கேன், அறிவனேனும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்க உண்ணாது. சரி, இது இப்படி நமக்கு தடங்கள்லாம் ஏற்படுது, நம்ம பார்ப்போமோ அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் போகிறதுக்கு என்னால் ஞான சக்தி கிடையாது என்று ஆழ்வார்கள் அருள் செய்ய. அதனால்தான் ஜானே அதவா கிம் அகம் அங்க எதேவ சங்காது அங்கீகரோபி நகி மங்கள மன்னிய தஸ்மாத்து. நல்ல லோகத்துல எது நல்லது கெட்டது அப்படின்றது எனக்கு தெரியாது. நீயா என் தள்ள குட்டி குடிச்சேன்னாக்கா அது நான் ஏற்றுவேன். எனக்கா ஒன்றும் எனக்கு இது போகணும் எனக்கு இது பிடிக்காது அப்படின்றது கிடையாது. ஆக எம்பெருமான் இயற்கையிலே நமக்கு அவனுக்குள்ள ஏற்பட்ட சம்பந்தத்தினால, அதுவும் இல்லை இந்த சேஷேஷி பாவத்தினால அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி கார்பண்ய உடனான என்ன போன்றவனுக்கு விஷயத்துல அவன் தயையால நம்மளை காட்கிறான் அப்படின்றத சுவாமி தேவியன் காட்சிருக்கார். கர்ம சோனாதி விஷமேஷு சமோதயானு ஸ்வேனேவ கிருத்தம் அபதேசம் அபேட்சமான தொற்றாப்தியே தனுபுரிதான் தலசே முகுந்தான் சாபாரிகன் தபசகு சுகூர்த்தம் இதன் வினந்தி அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். அதனால நம்ம சம்பந்தம் ஒழிக்க முடியாதனாலையும், அதாவது சுவாமி சம்பந்தம், சுவாமின்றது அவன் நமக்கு சுவாமி, நாம் சேஷபுதர்கள் அப்படின்ற யுக்தியை கொண்டு காலத்தை எதிர்பார்க்கிற எம்பெருமான் தன்னுடைய தேவையினால நம்மளை காப்பாற்றுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இது கர்மஸ்வனாதி விஷமேஷு சமோதயாளுக்கு சேனையுக்கும் அவதேசம் அபேட்சமானகான் இந்த ஸ்லோகத்து மூலியமா சாய்க்கிறார். இப்போ பெருமாள் தயை இருந்தால் அந்த தயையாலேயே நம்மளை காப்பாற்றிடுவான். அப்ப நம்ம எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு எந்த உபாயம் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க தான் சொல்லிருக்கிற கார்பரேட் மேல் தான் போனோம், அவனுடைய கருணை நேரம் அதுதான் வருது. அந்த கார்பரேட்டருடைய காரியமே என்ன, அவனுடைய கருணை இவன் மேல குரூப்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அவன் உபாயமே பண்ண மாட்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அப்படிதான் பாஷ்கர் திருவிழா படலை. உபாயம் பண்ண உபாயத்தை அனுஷ்டிக்காம பல பெருமாள் மோட்சம் தரவே மாட்டேன். அப்படி தூக்கி வந்தா எதாவது தூக்க முடியாது விடும். அதனால சர்வஜோகி விஸ்வேஷா சதா காரணிகன் சம்சார தந்திர வாகித்வாது ரக்ஷாபேட்சாம் பிரதேசதே. அதனால்தான் எம்பெருமான் சர்வஜனாக இருந்து அவன் எல்லா ஜீவர்களுடைய தன்மையை அறிந்தவனாயும் அவன் சுதந்திரனாயும் இருந்தாலும் கூட, கருணை உடனாக இருந்தாலும் கூட, இந்த சம்சாரத்தை இருந்த ஜீவர்கள் விஷயத்துல ஏதோ ஒரு அபேட்சிக்கிறான். அதாவது நீ சரணாதி பண்ணா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அது சொல்லலாம். அப்படி சரணாதி பண்ணிக்கிறேன்னா அவ்வளவுதான், நீ அதுல இருந்து பேச போயிட்டான். அது ஏன்னா இல்லப்பா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வந்துடும். அதனால எல்லா விஷயத்திலும் பெருமாள் சுகுத்தா இருந்தாலும் கூட விசேஷமா சரணாதி பண்ண விஷயத்துல ரொம்ப இதுவா இருக்கான், பிரீத்தி பூர்வமா இருக்கான் அப்படின்னு இந்த பிரமாண ஸ்லோகம். சர்வஜோபி சர்வே விஸ்வேதா சதா கார்கவிகேசன் சம்சார தந்திர வாகித்வாத்து ரக்ஷாபேட்சாம் பிரதி ரக்ஷாபேட்சா என்னை காப்பாத்து பெருமாள்கிட்ட கேட்கணும். நான் கேட்டாதான் பெருமாள் காப்பாத்துவேன்.
அதனால்தான் இங்க சங்காத்து அங்கீகரோஷி அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல சங்காத்து அங்கீகரோஷின்னு சாதிக்கிறார். சங்காத்துனா என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம், யாருக்கும் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம், அதை வச்சுட்டு அங்கீகரோஷி நம்மளை பெருமாள் அனுகிரகத்துக்கு முற்படலாம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் தான். ஆக அவன் நாம் ஏதாவது வியாபாரம் பண்றவா, அவனை அடையிறதுக்கு நாம் ஏதாவது பிரயோஜனப்படுறோமா அவன் வீட்டுல பார்த்துட்டு தான் நம்மளை அனுகிரகம் பண்றான். அதுல இந்த கார்பெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆக இந்த கார்பெண்ட் என்ற அங்கத்தை அவன் முக்கியமா எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்ற. அதாவது ஒரு பிரமாண ஸ்லோகம், பிரியத்தமையேவகி வரணீயோ பவதி எஸ்யாயம் நிரதிசிய பிரியா ச ஏவாஸ்ய பிரியத்தமோ பவதி. எபெருமான் ஒருத்தனை அனுக்கிரகம் பண்ணணும்னு நினைச்சு விட்டான்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் மேல அவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு அவனுக்கு வேண்டியதுதான் கொடுப்பான், அனுக்கிரகம் பண்ணுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவளை பத்தி சொல்லுது, ஞானிகளை பத்தி சொல்லுது. தேசாம் சதத்தை யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அதனால பஜதான்னு சொன்னாலும் அனுஷ்டானம் பண்றாங்க. எங்கிட்ட பிரீத்தி வச்சுட்டு நான் இப்ப பேசுறேன் அப்படில நாங்க அவனை அடைவதற்கு வேண்டிய வியாபாரத்தை அவன் செய்யறான். பஜதாம் பிரீத்தி பூர்வகம். பஜதாம்னா ஏதோ ஒரு வியாபாரம், அவனை ஆராதிக்கிறான். உபாசனம் ஆராதிக்கிற மாதிரி தான். அதனால ஏதாவது உபாயம் அனுஷ்டிப்பவர்களதான் வலிப்பான் அவன். உபாயத்தை அனுஷ்டிக்கிறேன்னா ஒன்றும் அதான் அந்த உபாயன்றது தான் வசீகரண உபாயம். அதான் தசத்தை வசீகரணம் சரணாகதி ரேவா. அவனை வசீகரணம் பண்ணோம்னா அவனிடத்தே சரணாகதி பண்ணிவிட்டா அவனை வசீகரணம் பண்ணிவிடலாம். அதுக்காக வேற காரியம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அதனால்தான் தொம்யேனும் உரதி குருஷே ஜனம் சேத் அப்படின்னா தேவரி ஏனம் ஜனம் இப்படிப்பட்ட ஜத்துவ உரதி குருஷி சேத் இதை தூக்கி உடனே திருவிழப்பட்டிருந்தா அமுதாக இந்த ஜந்துவை விட கட்சித்து மற்றொருவன் யுக்தமாக சிறந்தவர்களாக நபவதி ஏவ. அதனால யாரை பார்த்து எம்பெருமான் இவன் நம்மை சேர்ந்தவன், இவன் நம்மை அடைய வேண்டும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டானோ இவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகிறான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அந்த எம்பெருமானும் நம்ம கிட்ட பிரீத்தி வரத்து காரணம் என்ன? இந்த கார்பண்ணுன்ற நிலையில நாம் நிற்பதனால. அடுத்ததாக 87வது ஸ்லோகம். என்னாபவாம பவதீய கடாட்சலட்சம் சம்சார கத பரிவர்த்தம் அதோகமான ஆகாசி ஏ பதுசகசிரம் அஜஸ்தமேவ ஜன்மஸ்வதன் மகிபதந்த இமேனு கம்பாக. கீழே சொன்ன பல ஜென்மங்கள்ல பாவம் பண்ணி பாவம் செய்து பாவியானேன் அப்படின்னு எப்பவுமே இந்த பாபத்தை பண்ணிட்டு ஒவ்வொரு ஜென்மத்திலையும். அதனால இந்த பாபத்துல இருந்து விடுபடணும்னா இந்த ஜாயமான புருஷா எப்ப கீழே சொன்ன முடியும். அதனால உங்களுடைய கடாட்சம் பெறல அப்படின்னு சொன்னா ஒன்றுத்துக்கு நான் உபயோகப்பட மாட்டேன். உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா திருப்பி இந்த சம்சாரம் ஆகிற சேட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆக இந்த ஸ்லோகத்திலையும் தன்னுடைய பாபத்துடைய குவியலை கண்டு
பயப்படுறேன். அதுதான் மகான்களும் சோத அபராத சகசிரபாஜனம் பதிதம் பீம பவான் நமோதரே பிரபு பிராதுர்பாவாத் அனுமிதமிதம் ஜன்ம சுப்ரா முராரே முகாபிகதி பகவந்தம் குணதவான் அப்படின்னு சுவாமி தேசியன் ஆள வந்தார். எல்லாருமே இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்க. நான் ஒரு அபராதம் இல்லை, அபராதம் சகசிரபாதினம் 1008 கணக்கான ஆயிரம் என்ன சொல்லவே முடியாது. அவ்வளவு பாவத்தை பண்ணியிருக்கேன். அதனால பசித்தம் தீப பவர்ன உதரை, இந்த பவன்றது சமுத்திர சாகர், சம்சார சாகர், அதுல தீர்ந்து கிடக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சோதனை பண்ணிருக்கேன். இன்னொருத்தர் வகுப்தாந்தர் பாவத் அன்மிதமிதம் ஜென்மசு புரான் முராரே நக்வாமி கதிசமி பகவந்தம் பிரணதவான் அப்படின்னு இந்த சரீரமானது பல ஜென்மங்கள்ல பல பாவங்கள்னால ஏற்பட்டது. அதனால நக்வாமி கொசிதபி பகவந்தம் பிரணதவான். இந்த பழைய பிரகிருதியுடைய வாசனையினால இவைகள்லாம் ஒண்ணு தலை வணங்காமையே இப்படியே இருந்துருக்கு அப்படின்னு சாங்கிறார். அதனால இந்த ஸ்லோகத்தில் பல அர்த்தம் செய்வோம். ஹே பகவன், ஓ எம்பிரானே, பவதீய தேவனுடைய கடாட்ச லட்சம் கடைக்கண் நோக்கு இலக்காக அபவாம ஆகாமல் போனோம். ஆதலால் அதகா இதனால் சம்சார கர்த்த பரிவர்த்தம், இந்த பிறவியாகிய படுக்குழியில சுழன்று வரும். அகமான அடைந்தோம். கடுவயம் எந்த நாங்கள் அதிர்ஷ்டம் இடைவிடாமல் ஜென்மசு பல பிறவிகளும் சகசிரம் ஆயிரக்கணக்கான ஆகாம்சி பாபங்களை அசன்மகி செய்தோமோ இவை அந்த அந்த இந்த நாங்கள் கதம் அணுகம்பியாக எப்படி கருணைக்கு எடுத்தாகும் கீழே சொன்னார். உன்னுடைய கருணையானது நான் காற்பன்ற தசையில இருக்கேன், நான் கையாளாத ஒரு தசையில இருக்கேன், அதனால உன் கருணையை மேல விழலாமே, அதுதானே காருண்யத்தினுடைய காரியம் அப்படின்னு சொல்ல. அதுக்கும் ஆயத்தர்கள பெருமாள் சொல்ல. அதான் உன்னை ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் எவ்வளவு பாவத்தை பண்ணி ஜென்மாக்களை கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போறாது. இப்படி பிரச்சனை. அதனாலதான் நான் இப்படி பல பிறவைகள்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த தசையில இருக்கேன். அதனால எங்களுடைய பாவமே உன் கருணை எங்க மேல விழாப்படி பண்ணணும். நான் என்ன பண்றது, இப்படி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கஷ்டப்படுற இந்த ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்ததாக சத்கத்மனேவ கிலகெஞ்சன சஞ்சினோமி வித்யா பவத்யர்கிதான வித்யதே கிஞ்சத் त्वदञ्चित किञ्चित् त्वदञ्चित पदाम्बुज भक्तिहीनः पात्रा भवानि भवतो दयायाः. सत्कर्मणैव किल किञ्चन. ஆக கீழே காற்பண்ய சொன்ன, இப்போ ஆக்கிஞ்சன்யத்தை சொல்ற. இந்த ஆக்கிஞ்சன்யம் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த காற்பண்யத்தினுடைய தசையெல்லாம் ஆக்கிஞ்சன்யம் சொல்றது. சத்கர்ம நெய்வ கிஞ்சன. சத்கர்மம்னா கர்மயோகம். அதை செய்யறதுக்கு நயேவ சிஞ்சினோம்,
சஞ்சீனோ. அதுக்காக நான் எதுவும் பிரயத்தனப்படலை. அந்த கர்மையை உதப்படுறதுக்கு நான் எதையும் பண்ணல. அவத்திய ரகிதான் சொன்னதால குற்றமில்லாதான குற்றமற்ற வித்யாபி நுண்ணறிவும் மேல வித்தியதே. அது ஞானமும் எனக்கு கிடையாது, கர்மயோகமும் கிடையாது, ஞான யோகமும் கிடையாது. மேலும் சொத்து தேவனுடைய அஞ்சித பதாங்குஜ அஞ்சித பதாங்குஜன பூஜிக்க தகுந்த திருவிட்டாமல்களில் பக்திஹீனகா ஈடுபாடு மற்றவன் ஆகிய அடியேன் பவதா தேவதையுடைய தயாயாக அவசர பிரதீட்சையான கருணைக்கு பாத்திரம் இலக்காக பவாமி ஆகிறேன். இப்போ எம்பெருமானுடைய கருணைக்கு என்ன, இவரும் இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சார். எம்பெருமானை பிரிஞ்சு தன்னுடைய துர்தசையை கண்டு, பாபத்தினுடைய குவியலை கண்டு எம்பெருமானை நம்ம எப்படி அடைய முடியும்? ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கே தடங்களா இருக்கு. அவனை அப்புறம் உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது, நான் எப்படி அவனை அடையிறது அப்படின்னு ரொம்ப சமப்படுற இந்த பாசல. அதனால ஆழ்வார் போல அடியேன் அப்படின்ற தசைய இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதுதான் சத்கர்ம நைவ சஞ்சீனோமி. நல்ல கர்மயோகமும் கிடையாது, அவத்திய ரகிதா ஒரு குற்றம் கூட கிடையாது. வித்யாபி எந்த குற்றம் இல்லாத வித்யான்றது ஞானம். அந்த ஞான யோகத்துக்கு நான் செய்யல, அதுவும் இல்லை. அது என்ன ஞானம், குற்றப்பட்டதான ஞானமோ அப்படின்னு சொன்னா, இந்த கர்ம யோகத்துல சில தப்புகள்லாம் வரத்துக்கு பிரசக்தி உண்டு. ஆனா இந்த ஞான யோகமானது ஒரு விஷயத்த, ஏன்னா இவன் ஞானத்துக்கு முன்னாடி சில சாதனைகளை பார்த்துடலாம், இதை இப்படிதான் செய்யணும், அது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு ஏற்படும். அதாவது ஞானத்துல என்னைக்குமே தப்பு ஏற்படுறதுக்கு பிரசக்தி கிடையாது. அதனால குற்றம் இல்லாத இந்த ஞானம். அதுதான் இங்க சொல்ற அவத்திய ரகிதா வித்யாபி. அவத்தியன குற்றம் இல்லாது, அவத்தியன குற்றம், ரகிதான இல்லாது. அப்ப அந்த குற்றம் இல்லாது எதிரா அப்படின்னா இந்த இது அதாவது ஞான யோகம். அதுக்கு மேல ஞான யோகம் பக்தி யோகம் ரெண்டும் கிடையாது. அதாவது ஆமா, ஞான யோகம் கர்ம யோகம் ரெண்டுமே கிடையாது. கிஞ்சித்து அஞ்சித பதாங்குல பக்திஹீனா. பக்தியும் உச்சியுடைய பக்தியும் பூர்ணமா கிடையாது. அப்படி இருக்கிற இந்த விஷயத்துல ஒரு அவசர பிரதீட்சனான கர்ம என் மேல கர்ம வருது, அதுக்கு பாத்திரமாயிருக்கேன், அதுக்கு இந்த ஆக்கியம் செய்யணும் ஒரு உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லிக்க சாய்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்துல கீதையில பெருமாள் 4வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம் தெய்வமேவ அபரே யஜ்ஞம் அப்படின்னு ஆரம்பிச்சு
அதே 4வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல பிராணேஷு ஜுஹ்வதி அப்படின்ற அந்த ஸ்லோகம் வரைக்கும் அங்க எந்தெந்த கர்மங்களை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அர்ச்சனை, தீர்த்த யாத்திரை, இப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது எதுல திருப்பம்ல அந்தந்த காரியத்தை அதில் கர்மாவை கொண்டு அந்த கர்மயாவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக தானம் வழங்குறது, ஒருத்தருக்கு பசி போனால் அந்த பசிக்கு வேண்டிய நற்காரியங்கள் பண்ண வேண்டியது, இதெல்லாம் இதை செய்யணும் வந்தா எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படும். அப்போ எம்பெருமானை அடையிறதுக்கு அது சாதனமாகும் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் சுவாமி திருமண பிராணம் தன்னுடைய பிரபந்தத்துல தெரித்தெழுந்து வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு திருமண பாசுரத்தை ஆகிறது. ஆக இப்படிப்பட்ட கர்மயோகம் தான் எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணப்படுது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய எந்த விதமான கர்மயோகம் நான் செய்யறதுக்கு யோகியதை இல்லை அப்படின்னு முதல்ல சொன்னேன். அதுக்கு அடுத்த பாதத்தினால வித்யாபி அவஜரகிதா நத வித்யமே வித்யத்தேமே அப்படின்னு சொல்றேன். அதனால இந்த 88வது ஸ்லோகத்துல முதல் வரியினால கர்மயோகத்தை பத்தி சொன்னார். 2வது வரியினால ஞான யோகத்தை பத்தி சொல்றார். ஞான யோகத்தை பத்தி சொல்லச்சே ஞான யோகோ ஜித சுவாந்தி பரிசுத்த ஆத்மனிஸ்திதி அப்படின்னு ஆள வந்தாலே அந்த பக்தி யோகத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன். ஞான யோகத்துக்கு அதாவது அதுல மனசை ரொம்ப கட்டுப்படுத்தணும். சுவாமி தேசிகனும் அதுக்காக பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். நமக்கு பல சாஸ்திரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ரீதியில் தான் நாம எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். உபனிஷத்துல பராஜிகாணி ஸ்வயம்பூ தஸ்மாத் பராம் பசிதி நான் அந்தராத்மா அப்படின்னு உபனிஷத்துல ஒரு வாக்கியம். சுவாமி அது ஆழ்வார்களும் சின்ன மழுந்த கட்டி பல் செய்வினை வன்கைத்தால் புன்னை மறிய வரித்து என்னை போரை வைத்தாய் புறமே அப்படின்னு சாதிச்சிருக்கார். வேதத்துல சொல்ற வாக்கியங்களும் ஆழ்வார் பாத்திரத்துல சொல்ற இவைகள் எல்லாமே எம்பெருமான அடைய விடாது பண்றது நம்முடைய பாபம் தான் அப்படிங்கிறத சின்ன வழுந்த கட்டு பல் செய்வனை வன்கையிட்டால் போற வைத்தாய் புறமை, அதாவது எம்பெருமானுடைய கடாசத்துக்கு பாத்திரமாக அப்படி என்னை தள்ளி விட்டுற. அதுக்கு எது காரணம்? இந்த பாபம் தான். அப்படிப்பட்ட பாபம் என்னைக்கு போக போறது? நான் என்னைக்கு உன் திருடியில நான் வந்து சேர போறேன். நிஷ்டாவனேவ ஞானேவ பக்தியுதாஹரோ அப்படின்னு ஒண்ணு தர்மத்திலேயாவது இருக்கணும், இல்ல ஞானத்திலேயாவது இருக்கணும், இல்ல பக்தியிலாவது இருக்கணும். எதுலையுமே இல்லை. அதனால 10 உடை அடையவருக்கு எளியவன் அப்படிதான் சொல்லலாம். அது மாதிரியும் இல்லை எனக்கு. அதுதான் இங்க 3ஆம் பாகத்துல சொல்ற.
கிஞ்சி கிஞ்ச அஞ்சித பதாங்குஜ பக்திஹீனா, அந்த பக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சாதிக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு கர்மயோகம் பண்ணோம்னா அதுலயும் நாட்டம் இல்லை, சரி ஞான யோகம் சம்பாதிக்கணும் அதுலயும் நாட்டம் இல்லை, இல்ல எம்பெருமான் திருவடி இத்தனை ஹிருதயத்திலே பெருமாள் இருக்கார் அவங்கிட்ட பக்தி செல்வோம்னா அதுவும் முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் பாபம்தான் காரணம். ஆக இந்த பக்தியானது எப்படி அப்படின்னா இடைவிடாத தைல தாரையை போல இருக்கணும். அதுவும் அதுக்கு விஷயம் யாருன்னா எம்பெருமான். அந்த விஷயம் அந்த துருவானுஸ்மிருதி பேர் இருக்கு. அந்த துருவானுஸ்மிருதியான பக்தி அந்த நிலை இவனுக்கு வரல, எனக்கு வரல அப்படின்னு சாய்க்கிறேன். ஆக இப்படி எந்த விதத்திலையும் எனக்கு சாமர்த்தியம் இல்லை, எந்த உபாயம் செய்து எனக்கு சாமர்த்தியம் இல்லை, அதுவும் கதி எனக்கு வேற எதுவும் கிடையாது, நீர் தான் சர்வ ரட்சகன். அதனால அதனால என் மேல தேவளுக்கு ஒரு தயை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அது நான் தேவட ரட்சகனாக மகாவிஸ்வத்தோடு நினைக்கிறேன். அத்தையே 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 உங்களுக்கு தைரிய காரணமாக கொண்டு நீ என்ன ரட்சிக்க வேண்டியது அப்படின்னு சாய்கிறேன். அடுத்ததாக 89வது கிம் பூயசா பிரலபிதேன யதேவ கிஞ்சித் பாபாத்மல்பம் குருவா அசேஷமேஷः ஞானன் நவ சதசகஸ்ர பரார்த்த கிருத்வா யோகாயுஷண்யேன அகதின் சபயா சமஸ்வா. ஒரு ஸ்லோகத்தால காய்ப்பிடி சொன்னார், கீழ் ஸ்லோகத்தால ஆதித்யன் சொன்னார். இதுல அனந்திய கதித்து சொல் கத்தின்றது உபாயம், எனக்கு வேற உங்கள்கிட்ட வேற உபாயமும் கிடையாது அப்படின்னு சாய்க்கிறது. கிம் பூயசா பிரலபித்தேன எதேவ கிஞ்சித் பாபாஸ்வம் அல்பம் உருவா ததசேஷம் ஏஷः ஞானன் நவ சதசகஸ்ர பரார்த்த கிருத்வா யோ ஆகாரிஷம் ஏனம் அகதி கிருபயா க்ஷமஸ்வா. ஹே பகவன் இந்திரான் பூயசா பலவாறாக பிரலபித்தேன வெற்றி பேச்சுகளை பேசி கிம் என்ன பயன், பாபாஸ்வம் உலகில் பாபம் எண்ணப்பட்டவை, அல்பம் கொஞ்சமாகவோ உருவ மிகையாவோ எதேவ கிஞ்சித் எது எது உண்டோ தன் அசேஷம் அவை யாவற்றையும் ஏஷா எந்த அடியன் ஜானன் அறிந்தோ ந ஜானன் வா அறியாமலோ சதசகஸ்ர பரார்த்த கிருத்வா நூறுக்கணக்கான முறையும் ஆயிரக்கணக்கான முறையும் எண்ண முடியாத முறையும் அகார்ஷம் செய்தேனோ அகதில் ஏனம் புகழொன்றில்லா அடியனை கிருப்பையா சுவாபாவிகமான தயையால் சமஸ்தா பொறுத்தருள வேண்டும். ஆக ஆக்கியத்தை கீழ் சொல்லி இந்த இடத்துல அனன்ய கதித்துவத்தை சொல்ற. அகமத்யபராதானா ஆலயோ அகிஞ்சனா அகதிஹி அப்படின்னு சுவாமி தேசிகன் இதை எடுத்திருக்கேன்.
ஆக இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் அகிஞ்சனக அனஞ்சகதி சரண்யா சரண்யா தத் பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஆளுநர் சாதிச்சிருக்கேன். திருமங்கையாலும் இந்த சம்சாரமாகிற பெரிய சாகரத்துல எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் பெரிய சமுத்திரம் சம்சாரம். அதுல படகு ஏற்றினா அந்த காற்றை கொண்டு எங்கெங்கோ கொண்டு திரும்பி சம்சாரத்தை கொண்டு விடுறது. வங்கத்தின் கூம்பேகும் மாணவை போன்றேனே. இந்த பறவை என்ன பண்ணும், சஞ்சரிச்சுட்டே இருக்கும். அது திடீர்னு ஒரு தங்கறதுக்கு ஒரு கொம்பு மாதிரி ஒரு கப்பல் இருக்கும், அதுல வந்து தங்கும். அந்த மாதிரி திருப்பி 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 பிறக்கிறது இறக்கிறது, திருப்பி சம்சாரத்திலே வந்து பிறந்தது. அதையே பிடிச்சிருக்கு. இப்படிதான் குலசை அளவில் சாதிச்சிருக்கேன். எங்கும் போய் கரை காணாத எரிகள் வாய் மீண்டையும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. ஆழ்வார்ந்து சாகிறேன். தலைவாய் துன்பம் தலையா தொழிவாய் தலைகள் மற்றேன் கருத்துயரம் தடாயே. ஆக ஆழ்வார்களும் சரி, பிரபந்தங்களும் சரி, தோற்ற படங்கள்லயும் இந்த சம்சாரமானது இதுல தாண்டுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா அவங்ககிட்ட சரணாகி படம் தான். இது எப்படிப்பட்டது சம்சாரம்? தரும் துயரம் தடாய். தடாய்னா ஏரி. இதுவும் ஒரு பெரிய சம்சாரத்தை தான் கொடுக்கிறது. இதுல சோதனை அகார்ஷன்னு ஒரு சோதனை போட்டிருக்காரு. அகார்ஷன் அப்படின்னா எம்பெருமான் அகார்ஷன் சொன்னதால நமக்கு வந்து அகதின் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு அப்படின்னு இருக்கு. அகதி போக்கற்றவன், சரணாகதம் உங்ககிட்ட போக்கற்றவனா இருக்கிறதுனால உங்ககிட்ட சரணாகதி பண்ண. நீ என்ன பண்ணுறா? கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. இந்த ஜீவாத்மா உன்னுடையவன் அந்த அபிமானத்தினால என்ன கொஞ்சம் கரையேற்றி விடு அப்படின்னு கேட்கலாம். புத்தி பூர்வமாக உத்தர பாபத்தை பிராயசித்தம் பண்ணி போகணும். அந்த பிராயசித்தம் போகலைன்னா எம்பெருமான் உன்னை சுமிக்க மாட்டான். அப்படிங்கிறதா அகாரசன் சொல்றாரு சொல்ற. ஆக பிரபத்தி காலத்திலையும் சரி, அந்த பிரபத்திக்கு முன்னாடி பண்ண காலத்திலையும் சரி, அந்த பண்ணுற பாபங்களை தான் தோஷோ ஏற்று சதாமேத அகர்ஹிதம் அப்படிங்கிற ரீதியில அவைகளெல்லாம் இவன் என்னதான் பாபம் பண்ணிருந்தாலும் சரணாகதம் வந்துட்டான், அந்த பாபங்களாம் பார்க்க மாட்டான். நான் என்னதான் தப்பு பண்ணா கூட அத்தை நீ பொறுத்து நான் ஏதோ நல்லதை பண்ணேன்னு நினைச்சுக்கோ. நான் செய்த குற்றம் நட்டமாகவே கொள் ஞாபகம். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் தெரிஞ்சு பண்ணல அத்தை, ஏதோ அது நல்ல காரியமா பண்ணி நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சுட்டா போறோம். ஏதோ தெரிஞ்சா தெரியாம பண்ணிட்டான், தவறுல யாரதான் பண்ணக்கூடா அப்படின்னு நினைச்சுட்டாலும் போறோம். ஆக எம்பெருமான்ட்டு நம்ம பிரார்த்திக்கணும். சரி நம்ம தான் நம்ம பாவம் பண்ணியிருக்கோமே, பெருமாள்கிட்டே போக முடியாது அப்படின்னு அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ திருப்பி சம்சாரம் தான் வருவேன்.
ஆனால் உன்னுடைய பாப குவியில கண்டு நீ அஞ்சாது. அவன் உங்க பாபத்தெல்லாம் போகிறதுக்கு சரியா காத்துட்டு இருக்கான். நீ பண்ணுபடுறது ஒரே வியாபாரம் தான். நான் அகிஞ்சன், எனக்கு வேற வழி இல்லாதவன் அப்படின்னு வாய் வருவ அவங்ககிட்ட கை கூப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்ற. அவ அவ என்ன சொல்றா, எங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு எதிராக நம்ம காப்பாத்துக்கு எதிராக காரணமா இருக்குன்னா நாம பண்ண பாவங்களே அவனுக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கான். ஆஹா, இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணோம்னா நல்லவனா இருந்தா நானே காப்பாற்றணும், அவனுக்கு மோசம் கொடுக்கணும். யாரா தப்பு பண்றான்னா அவனுக்குதான் பார்த்து நான் வந்து மோசம் கொடுக்கணும். நல்ல பண்ணல அவன் தானே கல்வி கிடைக்க போறது. இந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு தானே அவனை உணர வச்சு அவனுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ற. அதெல்லாம் இங்க கிடையாது. என்ன பாவம் இருந்தாலும் அவன் பிராயசித்தம் பண்ணி அவன் பண்ணாதான் பிரபத்தை அடைய முடியும். இங்க அதுக்கு மேல பிரசாதிக்கும் இச்சதி நாயாயிட்டா நடுவுல கேட்கலன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல, க்ஷமிக்கணும். சரி. அதாவது நான் பண்ற பாபமே எம்பெருமானுக்கு ஆகாரம் நினைச்சு அவனே வந்து ஆஹா இப்படிப்பட்ட பாவம் பண்றவன் தான் நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னு நம்ம பாவத்தை கண்டு அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு ஒரு நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த சில பேர் சொல்றான். அது அப்படி கிடையாது. என்னதான் பாவம் பண்ணினா கூட அவன் வந்து ஏதாவது பிராயசித்தமா பண்ணியான், இல்ல பெருமாட்ட சன்னாலியா பண்ணியான். அது பண்ணாது போகவே போகாது அப்படின்றது சாதிக்கிறேன். அடுத்ததாக 89வது ஸ்லோகம். தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷீலம் அப்பியஹோமான் பூய பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோக மத்கர்மண கதரத் அத்திர சமானசாரம். பாஷ்யக்காரர் நம்ம விரக்தாகிரேசர் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா அவருடைய தனியிலே தெரியும். யோனித்யம் அச்சுத பதாஞ்ச யுக்ம வியாமோகத தது இதராணி திருநாயமேனேன்னு சாய்கிறார். ஆக மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு புல்லுக்கு சமமா, அதனால அதுவெல்லாம் அவருக்கு நாட்டியமே கிடையாது. பிள்ளை உலகாவிலி தாசர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவியோட கூட வந்துட்டு இருந்தார். அப்ப பாஷ்யக்காரர் தன்னுடைய சிஷ்யரோட வந்துட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணார், தாங்கரி ஆற்று மணல் வந்து கொஞ்சம் சுடும் வெயில் காலத்துல. அதுக்காக என்ன பண்ணார், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை பட்டு வஸ்திரத்தை கீழே போட்டு அதுல நடந்து வரும்படியாக தன்னுடைய மனைவியை சொன்னார். அவர் யாரு, பிள்ளை குழந்தை அப்படின்ட்டாங்க. அவளும் அந்த பட்டு போட்டுல காலில் சூடு இல்லாம வந்தார். இப்படி பார்த்தார் பாஷ்யக்காரர், இவன் இவ்வளவு பரம ரசிக்கிறானே, அந்த ஸ்திரீனுடைய கால் வந்து அவள் சுடக்கூடாது, அவ்வளவு பறிவிடுகிறார்களே, இப்படிப்பட்டவன் தானே இப்படிப்பட்டவன
பகவத் பக்தி உள்ளவனா ஆகணுன்றதுக்காக பாஷையார் என்ன பண்ண அவனை கூப்பிட்டு, இது ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி மனுஷன் இந்த மாதிரி ஒரு உன்னுடைய மனைவியினுடைய கால் சூடக்கூடாதுன்னு சொன்னிய, அதுக்காக இவ்வளவு காரியங்கள் பண்ண நீ, இந்த மாதிரி இதை விட ஒரு உயர்ந்த திருவடி வஸ்து காமிக்கிற உனக்கு, அதுல அதை பார்த்தேன்னாக்க நீ அதை விடவே மாட்ட, இந்த திருவடிக்கே இவ்வளவு பதிவு காமிச்சு அந்த திருவடி காமிக்கிற அப்படின்னு சொல்லி பெருமாள் சாமி பெரிய பெருமாள் சாமி ஆசை போய் அவனுடைய திருவடியை சேவிக்க முடியாது பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், அவளுடைய பாதத்தை விட பெருமாளுடைய திருவடி தான் வசதி அப்படின்னு சொல்லி உடனே அவளை அப்படியே அவன் மேல இருக்கிற ஆசையை விட்டான். அப்படி உறந்த அப்படி ஆசை விஷய பிரவணன் இதர விஷயங்கள்ல நாட்டமுடையவராக இருந்தவரை மாற்றி பகவத் பக்தராக ஆக்கி அவனை எம்பெருமான் திருவடியை உத்தேசம் அந்த திருவடியிலேயே ஈடுபடும்படியா பண்ணார் பாஷைக்காரர். அந்த மாதிரி அப்படியெல்லாம் பெரியவாள்லாம் திருத்திருக்கா. ஆனா என்னை திருத்தத்துக்கு அந்த மாதிரி வழி கூட கிடையாது. ஏன்னா என்னுடைய நிலை ஆவி திகைக்க ஐவை உமைக்கும் சிற்றின்பம் பாவியனை பழனி காட்டி படுப்பாயோம் ரீதியில என்னுடைய 5 இந்திரங்களை என்னை படுத்துற பாடு இருக்க, இதுல இருந்து மீளவே முடியாது. அதுதான் இங்க சாய்க்கிறார். தேவா இன்புறும் விளையாட்டுடையானே திவ்ய தரன் தொதிய தரன தேவரின் திருவுகளின் பிரணய பிரவீனன் ஆதரம் மிக்கவர்களின் தலை சிறந்தவரான ராமானுஜாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜாரியரின் விஷயகிருதம் கடாட்சத்திற்கு இதற்காகிய மாமபி அரியணியும் வைஷயிகா சப்தாதி விஷயங்கள் ஏற்பட்ட விமோக ஈடுபாடானது பூயகா மீண்டும் பிரதர்ஷயத்தி தள்ளி தொலையுண்டு பண்ணுகிறது. அத்தனை இது விஷயத்தில் மற்கர்மனா எனது வல்விஷயங்களுக்கு சமான சாரம் ஒத்த வலியுடையது கதரத்து எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அதனால என்னுடைய வல்வினையை தான் போக்கி உன்னுடைய திருவடியில பக்தி உண்டாக்கும்படியான சாதனம் எதுவுமே கிடையாது, இல்லை. அப்படிப்பட்டது சாய்கிறார். இதனுடைய விவரத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. கவிதாருக்கு சிம்மாய கல்யாணம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேவி யதீந்திர மகாதேவிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாசிஷ்டி நாராயணாரி மகாதேவிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுந்தரிய பாதுகா ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேவிகாய நமः. ஸ்ரீமதே வாசிஷ்டி கிருஷ்ணவாரி மகாதேவிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேவிகாய நமः.